Welcome back to Happy Filling Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து Soyachunks Biryani இல்லனா Mealmaker அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்றதுக்காக நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறேன். பெருசா இல்ல நீங்க வீட்ல என்ன ஒரு பெரிய பாத்திரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 4 ல இருந்து 5 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டி தயிரா இருந்தா நல்லா இருக்கும். இத ஊற வச்சு தான் நம்ம செய்ய போறோம். 2 பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இந்த மாதிரி கலந்து போட்டுக்கிறேன். இது ஆக்சுவலி இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப யூஸ்வலாக சோயா சங்க்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கலந்துடும். ஆக்சுவலாக தயிர் வந்து தண்ணி விடுறதுனால உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லாவே கலவையாயிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கரம் மசாலா, பிரியாணி மசாலா தனியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதெல்லாம் நான் ஆட் பண்ணல. 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி, 1/2 டீஸ்பூன் 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நம்ம குக்கரில் பண்ணும்போது எந்த மசாலா பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த மேரினேஷனில் ஆட் பண்ணுறது தான். நீங்கள் வேணால் அதுக்கப்புறம் கூட குறைச்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் நான் வந்து சில்லி பவுடர், மிளகாய் பொடி, அதாவது மிளகாய் பொடி, தனியா பொடி, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாத சோயா சங்க்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்கள் விருப்பம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் 2-3 பேருக்குனா அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்ட இல்லை குறைச்சி நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக தயிர் வந்து இப்போ பார்க்க பத்தாத மாதிரி இருக்குது. பட் நம்ம வந்து உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்னென்னா நிறைய நீர் விட்டுடும். அதனால் அதுக்கும் மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ரொம்ப ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு அளவோடு நிறுத்திட்டேன். 5 to 6 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் கேரட் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லாயிருக்கும் இதோட ஆட் பண்ணும்போது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சில நேரம் சோயா சங்க்ஸ் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ் மாதிரி இருக்கும், அதனால சொல்கிறேன். அப்புறம் பீன்ஸ், இந்த 3 காய் தான். நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது 3த்தையும் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் இந்த காரம் எல்லாமே நல்லா ஆட் ஆகணும், அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். பார்க்கவே பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் எந்த காரமும் ஆட் பண்ண போகிறதில்ல. தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், பிங்க் சால்ட்டு. இதையும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியிலேருந்து இப்படி எடுத்து கலந்து விட்டிங்கன்னா இது வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காரம் உப்பெல்லாம் யூஸ்வலாக அந்த சோயா சங்க்ஸில் இறங்காது. பன்னீர் மாதிரி தான் அதுவும். பட் பன்னீர் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாலில் இருக்கிறதுனால. பட் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் இறங்கிடும். அதனால தான். அதுக்கப்புறம் கவர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 30 மினிட்ஸ். இப்போ அது நம்ம ஊறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலும் கார்டியா லைஃப் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பட்டர் கொஞ்சம் உருகட்டும். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். யூஸ்வலாக நான் எந்த பிரியாணி வகை எது பண்ணாலும் சரி, நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகம் யூஸ் பண்ணுவேன். அதை நல்லா வதக்குவேன், அப்போ தான் எனக்கு ருசி கொடுக்குன்ற மாதிரி நான் நினைப்பேன். பட் இது உங்கள் விருப்பம், நீங்கள் கம்மியாக வெங்காயம் போட்டாலும் பரவாயில்ல. 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இந்த பிரிஞ்சி பிரியாணி எது பண்ணாலும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா ருசியை கொடுக்கும். புலாவ் எதுனாலும் கொஞ்சம் வெங்காயம் நிறைய ஆட் பண்ணி நம்ம எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணும்போது நல்ல ருசி கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் நான் போடுறேன், அப்போ தான் கொஞ்சம் கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆகும், நல்லா சாட்டே ஆகும். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். நான் ரொம்ப ஆட் பண்ணல, ஏன்னா நிறைய மசாலா அதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஒரு 1.5லேருந்து 1.25 தான் போடுறேன். இதுவும் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு.
இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே தயிர் ஆட் பண்ணாலும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வந்து மெர்ஜ் ஆகணும். அப்போ தான் அது நல்லா ருசி கொடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து உங்களுக்கு கலந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜிலேருந்து ஊற வச்ச மேரினேட் பண்ண நம்ம மீல் மேக்கர், அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, புதினா அந்த கலவையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நல்லா நம்ம வந்து இது சாட்டே பண்ணணும். அப்போ தான் இது நல்ல உங்களுக்கு வந்து வெந்தால் தான் வாசனை நல்லா உங்களுக்கு அந்த அரோமாவும் கிடைக்கும், உங்களுக்கு ருசியும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து உங்களுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்க ப்ராசஸ் பெருசு மாதிரி இருக்கும், பட் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸி தான். இது நல்லா சாட்டே ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து இந்த டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தயிரை வந்து தயிர் நம்ம ஆட் பண்ணதுனால அதை வந்து நம்ம நார்மல் சரியாக்கிடும். ரொம்ப புளிப்புத்தன்மையை வந்து கொடுக்காம அதை வந்து நியூட்ரல் ஆக்கிடும். அதனால தான் நான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணேன். உப்பு இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து சாதத்துக்கும் தேவையான அளவு நீங்கள் முதலே உப்பு போட்டுட்டிங்களா, இல்லை இப்போ தேவைன்னா இப்போ போட்டுடணும். இன்னொரு 3 minutes நல்லா இது வந்து சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போது நம்ம வந்து பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா உங்களுக்கு அது பச்சை வாசனைலாம் கண்டிப்பாக போயிருக்கும். இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சதை ஆட் பண்ணுறேன். நல்லா அந்த அரோமாவாக இருக்குது தயிரில் ஊற வச்சதுனால. இன்கேஸ் உங்களுக்கு வந்து தயிர் பிடிக்காதவங்க லைமில் கூட நீங்கள் லெமன் ஜூஸில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். காரப்பொடி எல்லாமே போட்டுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அது நல்லாவே இருக்கும். தயிருக்கு வந்து லெமன் வந்து நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலி தண்ணி வந்து நான் இப்போது 1.5 டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் வந்து 3 ஊற்ற மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே தயிர் வந்து தண்ணி விடும், அப்புறம் ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ நான் வந்து 2 தான் ஊற்ற போகிறேன். சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரொம்பவும் கலந்து விட்டால் உடஞ்சிரும் அரிசி, பார்த்து செஞ்சுக்கோங்க. அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியை 1 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, வெயிட் போட மாட்டேன். அப்படியே நான் மூடி வச்சுட்டு அது ஸ்டீம் வந்து ஃபுல்லாக முடிஞ்ச உடனே வெயிட் போட்டு நிறுத்திடுவேன். யூஸ்வலாக நான் அப்படி தான் பண்ணுவேன். அரிசி நல்லா மலர்ந்து வரும். பாருங்கள், நான் வெயிட் போடலை. மினிமமில் வச்சாலே போதும். அந்த உங்களுக்கு ஸ்டீம் வந்து நிறுத்தின அப்புறம் நான் வெயிட் போடுவேன். இது உங்கள் விருப்பம், நீங்கள் வெயிட் போடுறதாலும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி உதிரியாக சாதம் வந்திருக்குன்னு. நல்லா அந்த காய்கறியோட நல்லா அரிசி வந்து நல்லா நீட்டமாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. சாதம் எல்லாம் அதாவது வந்து இந்த காய்கறி பெருசாக போட்டால் கூட நல்லா வெந்திருக்கும். இதை வாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இப்போ லைட்டு போயிடுச்சதுனால எவ்வளோ கிளாரிட்டியாக வருது அப்படின்னு தெரியல. கரண்ட் போயிடுறதுனால லைட் ஆஃப் பண்ணிட்டேன். பட் ரொம்ப நல்லா சுவையாக வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் வீட்லேயே எல்லோரும் நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு லிங்க் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.